ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி, அதாவது நேந்திர பழம் வச்சு எப்படி கிறிஸ்பியாக டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணணும். ஸோ 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அண்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பஜ்ஜி செய்யும்போது நல்ல கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தோசை மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டரை ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் கரைச்சி நல்லா தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம். ஆயில் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராப் மாவை ஆயிலில் இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா நல்லா பொரிஞ்சு மேலே வர வந்துடும். ஸோ ஆல் செட். நம்ம இப்போ பழத்தை நல்லா மாவில் கோட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேரளா ஸ்பெஷல் ஹாட் கிறிஸ்பி பழம்பொரி ரெடி. இந்த ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் லைஃப் வித் ஃபர்சு.